السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை வீணாக படைக்கவில்லை என்பதை நாம் எல்லோரும் நம்பக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம் மறுமைக்கான விளைநிலம் என்பது நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த உலகத்தில் நாம் நல்ல அமல்களை அதிகமாக செய்தால்தான் மறுமையிலே நாம் திருப்திகரமான வாழ்க்கையை பெற முடியும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது, அம்மா மன் தகுலத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, யாரொருவருடைய மீசான் என்ற அந்த தராசு கனமாக இருக்கிறதோ, எடை கூடியதாக இருக்கிறதோ, அவர் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருப்பார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே நம்முடைய மீசான் என்ற தராசு கழிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தில் நிறைய நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். அந்த நன்மைகளை செய்வதற்கான நிறைய வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கிறார். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவான பல வழிகளை நன்மைகளை பெறுவதற்காக வேண்டி நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இந்த தொடர் உரையிலே சுருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கான இலகுவான வழிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை நினைவு கூறுவதற்காக வேண்டி, அவனை பற்றி பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் உட்காருவது மிகப்பெரிய ஒரு இபாதத் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா ஜலஸ கௌமுன் யذ்குரூன அல்லாஹ தஆலா ஃபயகூமூன் ஹத்தா யுகால லஹும் கூமு கத் கஃபர அல்லாஹு லகும் ذுனூபகும் வபுத்திலத் ஸய்யிஆத்துகும் ஹஸனாத். அதாவது ஒரு கூட்டம் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக வேண்டி ஒன்று கூடி திக்ர் செய்துவிட்டு எழும்போது அவர்களை பார்த்து சொல்லப்படும், நீங்கள் எழுந்திருங்கள், அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டான், உங்களுடைய நன்மை அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி விடுகிறான் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் ஜாமி என்ற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னும் ஒரு ஹதீஸ், மா ஜலஸ கௌமுன் யذ்குரூன அல்லாஹ், ஒரு கூட்டம் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக அமர்வார்களாக இருந்தால், இல்லா ஹஃபத்ஹுமுல் மலாயிகா, அவர்களை மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள், வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருளும் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது, வனஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சக்கீனத் என்ற அமைதியும் அவர்களுக்கு இறங்குகிறது, வதக்கரஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தா, அவர்களை அல்லாஹ் தன்னிடம் இருக்கிற மலக்குகளிடம் நினைவு கூறுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியும் ஸஹீஹுல் ஜாமி என்ற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் ஆகும். எனவே அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக, அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்காகவும் அல்லாஹ்வை புகழ்வதற்காகவும் அவனை துதிப்பதற்காகவும் ஒன்று சேர்வது நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதத் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே இதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொண்டால் நம்முடைய நன்மை தராசை நாம் கணக்கச் செய்யலாம். அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.